தண்ணி போதும் மாமி, மாமி பச்சை தண்ணி போதும் மாமி. அரை கப்பு சோறு போதும் மாமி, எங்களுக்கு கப்பு சோறு போதும் மாமி. கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா? கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. மாமி கறி குழம்பு வேணாம் மாமி, மீன் குழம்பு வேணாம் மாமி. உங்க புளி குழம்பு போதும் மாமி, கெட்டு போகும் புளி ஊத்தி வைங்க மாமி. பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. எங்களுக்கு பட்டு வேட்டி வேணாம் மாமி, பட்டு சட்டை வேணாம் மாமி, பட்டு வேட்டி வேணாம் மாமி, பேண்ட் சட்டை வேணாம் மாமி. எங்களுக்கு கோமணம் போதும் மாமி, எங்களுக்கு கோமணம் போதும் மாமி. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா? சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. மாமி சின்ன பொண்ணு வேணாம் மாமி, பெரிய பொண்ணு வேணாம் மாமி. எங்களுக்கு நீங்க வந்தா போதும் மாமி, எங்களுக்கு நீங்க வந்தா போதும் மாமி. போதுமுங்க. ஆமா, என்ன ஆடுனாலும் அதே சம்பளம் தான். ஐயா வாத்தியாரையா, சொல்லுங்க. இந்த பொண்ணை என் மயனுக்கு கட்டணும் முடிவு பண்ணியிருந்தோம். அப்படியா? அந்த மானாமரை தொகுதி கன்னிசேரி அந்த முனியாண்டி தெய்வத்துல என் மயன் இளங்கோவுக்கு கட்டுறதா உண்மையிலேயே பண்ணோம். அழகான பொண்ணு. பேசாம நீங்க. ஆனா அவர் போயிட்டார் மானாமரை எம்எல்ஏ. அதனால அந்த தெய்வம் கொடுத்துருக்கேன். இந்த வேலை நான் 2ஆம் தரமா கட்டிக்கிறேன் தலைவா. அடச்சி, ஏன் இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அப்புறம் என்ன செய்ய, மயனே வேணாம்ட்டான்ல. நீ ஒன்றும் செய்ய முடியாது. அதை பண்ணிக்க. ஏய், அந்த தெய்வம் கன்னிசேரி தான் கொடுத்துருக்கேன் எனக்கு. ஆசையை பார்த்தீங்களா? ஓஏப்பு வாங்குற முன் கேக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா என்னத்த சொல்ல, ஆனா ஆசை 60 மோகம் 30 என்னமோ சொல்லுவாங்களே, அது போல இவனுக்கு இன்னும் அப்படித்தான் இருக்கும் போல. கிரிக்கெட் பார்ட்டி ஒட்டை பிடிச்சி நறுக்கியே முடியும், ஓடி. என்ன போ மாதிரியா பாக்குறிய? என்ன ஆம்பளதான் பொம்பளை மாதிரி இதாக்கும். பாடு பாடு படுத்துரு படுத்துரு. இவ்வளவு நேரம் பார்க்கவே கூடாது. லேசா உனக்கு பழைய வப்பாட்டி மாதிரி தெரியும் போல நீ பார்க்கல. என்னத்த சொல்ல, ஆனா அந்த காசை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆமா ஆமா ஆமா.
ஊரில் பொம்பளை வேஷம் போடலாட்டி உப்பு பாக்கெட் வாங்குறது கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த கிரக மனுஷருக்கு நான் இப்போ வேஷம் போட்டு வெளியில் வந்துடுறேன். லைட் அடிச்சு பார்க்குறியா? லைட் அடிச்சு பார்த்தாலும் இங்கே ஒன்றும் தெரியாது. உன் கைலிக்குள்ளே என்ன நடக்கா அது அங்கேயும் இருக்கு. 2 பேரும் கிட்டி அடிச்சுத்தான் விளையாடணும். அப்புறம் ஆண்டவா ஆண்டவா என்ன பிறண்டு வரதுக்கா வெக்க வந்துருச்சு மச்சியான். என்னை பார்த்துக்கிட்டே நீங்கள் எவ்வளோ வெக்கப்படுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அத்தாடி முழிச்சுட்டே இருக்காரா இல்லை தூங்கிட்டாரா? சிரிக்கிறாரா? வண்டி செட்டுக்கு போயிருச்சா? எப்படித்தான் சிரிக்கிறாருன்னா அப்போ என்னை லேசா நோங்குறாருன்னு அர்த்தம். அதே தான். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பாடு ஆண்டவா ஆண்டவா. இழப்பு பொழப்புக்கு எடுத்துரு. ஆமாம், ஏன்னா இந்த காசை வாங்குறதுக்கு இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓல அமுக்குனா 4 கொக்கி மசுரும் பட்டார்னு ஒடுங்குது. ஊக்க குத்திட்டு வந்தா ஆடும்போது அது புடிங்கிட்டு கவட்டில் ஊற்றி போடுது. ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. எவ்வளோ வேதனைப்பட்டு. நல்லா இருக்கணா பெட்டிக்காரே? என்ன அழகு. அழகா இருக்கணா? ஆமா. அழகா இருந்து என்ன செய்ய? என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. அழக படைச்ச ஆண்டவன். நீ கவலைப்படாதீ, நான் இருக்கேன். நீங்க இருந்து என்ன செய்ய? நான் அழகை ரசிப்பேன், அடைய விரும்ப மாட்டேன். நீங்க ஆமா என்னைய ரசிக்கலாம்னு பாக்குறீங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். நீங்க தானே அன்னைக்கு என்னைய கூட்டு போய் மதுரை மாட்டுத்தாவணியில் டவுசர் வாங்கி. ஏய் நான் இல்லடி, அது அந்த தாளக்காரர். மாமா ரோஸ் கலர் சட்டை ஓட்ட மாமா அப்படி பிக்கப் பண்ணு. உனக்கு காலையில் ஃபோன் நம்பர் கேட்குறாராம், செல்லை எடுத்து கையில் வச்சிருக்காரு. ஃபோன் நம்பரை பதிஞ்சுக்குங்க. 3 0 2 0 4 முட்டை 1 0. பதிஞ்சிட்டிங்களா? தேன் மொத்தத்தில் எல்லாம் 0. அதானே? என்ன கொடுமை. ஆனால் நாங்கள்லாம் இன்னைக்கு எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போறீங்க? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். ஷபாஷ். நான் வந்துட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க? என் தோழிமா வந்துட்டா. ஆனால் இருந்த கூட்ட இப்படி வாரிட்டு போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது எப்போதும் நடக்கிறது தானே, இன்னைக்கு மட்டுமா? என்ன செய்யறது? ஆமாம், எப்போ நடக்கிறது தான். ஆமாம், பழகி போச்சு. ஆனால் ஆத்தாமார்களாவது இருக்கிய ஓரளவுக்கு நம்ம ஊரில் இன்னைக்கு பரவாயில்ல. இல்லை, சந்தோஷம். ஆனால் ஒரு சில ஊர்களில் அவங்களும் போயிடுவாங்க. அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் தரையில் கிடக்கிற மண்ணையும் சுரண்டி அழுட்டு போயிடுறது. பாத்ரூம் பூசுறதுக்கு ஆகுமா? 2 ஆள் போனால் 10 பேர்த்த கூட்டி போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி வரேன். சொல்றீ. எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு நானும் கல்யாணம் பண்ணேன். 400 கல்யாணம் பண்ணி? 400 கல்யாணம்ல ஒரு கல்யாணம் தான். நான் கூட கூட்டுறவு பால் சொசைட்டி வைக்க போறேன் பார்த்தேன். முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். சரி, அவர் என்னாச்சு? அவர் தான் கம்பும்பெல்லாம் பெருசா வச்சிருப்பாரு. ஆமா, மட்டக்கம்பு மட்டப்பலா நல்லா பிடிச்சிக்கிட்டு இதுல தேப்பாரு. எதுல? மணி அரிசி பழகிய செவத்துல. நீ கொத்தனார் சம்பளம் 1200 ரூபா 1300 ரூபா வரைக்கும் போயிருச்சு. கண்டிப்பா. எப்படினாலும் குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாத்திடுவான்னு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணி முதல்ல இரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சரி, 10 மணிக்கு நிற சொம்பு பாலோட ஓரேன். அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. ஆமா, உள்ள ஓரேன். எடுவட்ட முதல்ல வரையில உட்காந்துருக்கான் பாருங்க. 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கான். சரி, இது எதுக்கு தான் இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். அப்பத்தான் அந்த கொத்தனார் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். 1200 ரூபா சம்பளம் வாங்குறேன். உனக்காக வேணும்னா ஒரு 600 ரூபா விடு, எங்கிட்டாவது ஓட்டை கிட்ட இருந்தா காமின்டான் பூசுறதுக்கு. அரை நேர சம்பளம். எனக்கு உசிரே போயிருச்சு. சரி, அதே பாட்டுக்கு ஊட சல்லிய கிள்ளிய போட்டு இருத்திட்டான்னா. 2வது நீரிழிவுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், கம்பெனி லாக் ஆயிரும் அப்படின்ட்டு அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். அப்புறம் யாரை பண்ணீங்க? மிகப்பெரிய ஒரு ஆட்டு வியாபாரி. கறிக்கடையெல்லாம் வச்சிருக்காரு. சரி, ஒரு நாளைக்கு வியாபாரம் மட்டும் 20,000 குறையாம வியாபாரம் ஓடுதுன்னு சொன்னார். சரி 20,000 சம்பாதிக்கிறாரு ஒரு நாள் சம்பாத்தியம். ஆமா, எப்படினாலும் நம்மளை வச்சு குடும்பத்துல கட்டி காப்பாற்றணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணி ஆட்டு வியாபாரிக்கு நான் கல்யாணம் பண்ணி போன நேரம் சரியான ஆர்டர் வந்துருச்சு, காது ஊத்த ஆர்டர்.
அடேயப்பா 25 உருப்படி கறி வெட்டி கொடுக்கணும்னு சொல்லி. சரி 25 உருப்படி ஆட்டோல ஏத்திட்டு வந்து இறக்கிட்டாரு கறிக்கடையில. சரி நான் கறிக்கடைக்கு உள்ளதான் உட்காந்துருக்கேன், புது பொண்ணு இல்ல, என்னைய உள்ள சேர போட்டு உட்கார வச்சிருக்காரு. அவர் வெளியில கறி வெட்டிக்கிட்டே இருந்தார். சரி வெட்டிக்கிட்டே இருக்கையில ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நல்லா வெட்டி முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டார். சரி இங்க வாண்டார். என்னன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, காது ஊத்து ஆர்டர் ஒன்று எடுத்திருந்தேன். சரி 25 உருப்படி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒத்த உருப்படி மட்டும் என்கிட்ட கவுத்து அத்துட்டு ஓடிடுச்சு. சரி அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்க அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, பாவடைய சட்டையை கலட்டுட்டேன். என்னைய கட்டிட்டான், காலை ரெண்டையும் அந்த இடத்துல ஆண்டு உரிச்சு தொங்க விட்டானா. இவன்ட்ட இருந்தோம்னா செவரட்டி எடுத்தாலும் எடுத்துடுவான்ட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு சரி அப்புறம் இப்ப இங்கே வந்துட்டேன். சரி ஆமா, ஏன்னா ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஆமா ஆமா. ஆனா மை செட்டு புலியால் ராணி மை செட்டு ஆரம்ப காலத்துல இருந்து பேர் போன ஒரு மை செட்டு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்களுடைய பேர் மக்காது. அப்படிப்பட்ட ஒரு பேரான ஒரு மை செட்டு. அப்படிப்பட்ட மை செட்டுக்காரு சீரியல்லாம் அழகா ஊரவே வர்ணிச்சிருக்காரு. அதே மாதிரி மை செட்டு போட்டிருக்காங்க. இந்த மேடையை சுத்தி ஏன் இத்தனை லைட்டு கட்டினாருன்னு எனக்கு தெரியல. அவரு ஊருக்கு வந்து பேர் வாங்கணும்னு கட்டி வச்சுட்டாரு. சரி ஆனா எனக்கு வேதனையா இருக்கு. ஏப்பா அவர் இத்தனை லைட்டை சுத்தி கட்டுனதுக்கும் நான் உள்ள 2 துண்டை வச்சதுக்கும் எனக்கு எரிச்ச மசிராத்தியா இருக்கு. சரி அதனால அவளை கூப்பிடுவான், பிச்சு எடுத்துறே வெளியில. வேணாமுங்க. அடியே தொழிமா, அடியே அடி தோழி புள்ள, நானே டியூன் போட்டுக்கிறேன் வாத்தியார. ஓடி அடி அடியே கிறுக்க முண்டை. என்னடி வாடி வாடி, டீல டிகாஷன் அதிகமா இருக்கா? புளிஞ்சு விடவா? அதுல புளிஞ்சுட்டா வேற ஏதம்டா வரும். அடியே சொல்லுடி. அப்பா வந்தாரா? வந்தாரு. என்ன சொன்ன? நெளிவு நினைச்சியா வேற என்ன நினைச்சியா? என்ன சொன்னாரு? என்ன தடுக்குதுடி, சொல்லு சொல்லு. அப்பா வந்து என்ன சொன்னாரு? உன்னை பாத்துக்க சொன்னாரு. என்னைய பாத்துக்கிறேன். நான் என்ன பெரியாஸ்பத்திரி வெட்டிலியா படுத்து கிடக்கேன்? ஏய் காட்டு காவலுக்கு போக சொன்னாரு. போக சொன்னாரு. உன்கிட்ட மட்டுமா சொன்னாரு? என்கிட்ட இல்லைன்னு சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. சரி நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். வள்ளியம்மாவை கூப்பிடணும். அம்மா வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கும். அதனால அம்மாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சில பாடல்கள்லாம் உன்னை பார்த்து பாடலாம்னு இருக்கட்டி. பாடவா? உன் உதட்ட பார்க்கையில ஓ உதட்டோர சிகப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து சந்தனம் உளவு பார்க்கும். அம்பளிப்பு கொடுத்துருக்கேன் பாரு. இது எனக்கு அம்பளிப்பா கொடுத்தியா இல்ல வேற எதுவும் கடைசி காலத்துக்கு உனக்கு உதவுன்னு கொடுத்தியா? உனக்கு உண்மையிலேயே பழனி போய் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு அன்பளிப்பு. எத்தண்டி பழம் பத்தி அவர்கிட்ட துணுதான் இருக்கும் போல. இது ஏற்கனவே விரிச விட்ட பழமாவல்லதான் இருக்கு. ஏய் பழுத்த பழம் நல்லா. அதனால அம்மா கூப்பிடுவோமா? அம்மா அம்மா கூப்பிடு. அப்படி கூப்பிட கூடாது, நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. கூப்பிடு. அம்மா. ஏய் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாடு மாதிரியே இருக்கு. அம்மா வாங்கம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா, வள்ளி அம்மா வாங்கம்மா. காட்டுக்குத்தான் போய் நாம காவலும் பாப்போம்மா. அம்மா அம்மா வாங்கம்மா, வள்ளி அம்மா வாங்கம்மா. தாளாட்டும் பூங்காட்டு நான் நல்லவா, நீ
என்ன சொல்லி விட்டார் அப்பா? கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போச்சு. இன்னைக்கு வந்திருக்கா பாரு தோழி, அழகான தோழி, அற்புதமான தோழி, அன்பான தோழி. ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி நாளிலே. எல்லாம் என்ன காரணம்னு கேளுங்க. என்ன காரணம்? பூவோட சேர்ந்த நாரும் மனம் வரும் சொல்லி. ஆமா, இந்த அழகு உங்கள மாதிரி அழகோட சேரையில உனக்கு அழகா இருக்கு. நானும் அழகு பெரிய அழகா இருக்குறடி. ஆனா ஆண்டவன் கொடுத்ததுலே சரி அழகா கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான்? எதற்காக? இப்போதைக்கு அழகாத்தான் இருப்பேன். காலையில பவுடர் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா ஏண்டி அப்படி சொல்ற? அக்கினியா இருப்பேன். இல்லடி, நீ அழகுதாண்டி. பவுடர் அழிச்சாலும் அழகுதான், அழகு காட்டினாலும் அழகுதாண்டி. அதோட என் தோழி அன்பான தோழி நிக்கிறா பாரு, அவ அதை விட அழகு, பேர் அழகுடி. என்னடி உனக்கு என்ன ஆச்சு? இல்லங்கம்மா, அவரு சரி பொம்பளைய பார்த்து நோங்கி அப்பையில இருந்து பின்னாடி கூப்பிடுறாங்க. அந்த மிருதங்காரே ஒரு மானம் கெடுதுடி, மானம் போகுதுடி. என்னடி ஆச்சு? நான் எவ்வளவு கேவலப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எதுக்கு? எல்லாம் அந்த ஒரு வயித்துக்காண்டி. என்ன பண்றது? கேட்க மாட்டேங்குது, பசிக்குது இல்ல. காக்காத, சரி அத பாக்காத, அதையும் கேட்காத. அப்பா என்ன சொல்லி விட்டாரு? கண்ணுங்கருத்து மக காட்டுக்கு போக சொன்னார். அங்க போயித்தான காவலும் பக்க சொன்னார். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொல்லி விட்டார். அம்மா வந்துட்டீங்க காவல பார்த்துடுவோம். எல்லாமே சொந்த பாட்டு தான். எல்லாம் சொந்த பாட்டு அப்படியே வருது தானா. ஏண்டி சரி நம்ம ரெண்டு பேரும் என்ன சாமி கும்பிடணும், காவல் பார்க்கணும், எல்லாமே செய்யணும். நம்ம 3 பேரும் எங்கே போனோம்? காட்டுக்கு போகணும். காட்டுக்கு கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போகணும். உனக்கு வாய் அதிகம் அப்படி பெப்பிக்கடை போட்டு ஒட்டி விடுறேன். சரி சொல்லு சுருக்குன்னு போக மாடி, ஆடி பாடி ஓடி சந்தோஷமா விளையாடிட்டு போட முடியும். இன்னைக்கு எப்படி விளையாட போறோம் பாரு. ஆமா, நீங்களே எங்களோட சேர்ந்து ஆடுவீங்களா? ஆடுவேன். ஆடுங்கம்மா, நக்கு 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 நக்குன்னு ஆடுங்கம்மா. எப்படி அது எப்படி வச்சானா நெத்தி போட்டு தண்டையாலே எப்படி இருக்கணும்? சல்ல சுள்ளுண்டு சச்சு சச்சுன்னு இருந்துச்சா உனக்கு? சச்சுன்னு இருந்துச்சு. எனக்கு வருதே பேச்சு. சரி இன்னைக்கு என்ன கண்ணு கருத்துமா போகணும்ல, ஏறி நன்னாங்கு ஏறி தாண்டா மாமா, இழந்த பல தோப்பு தாண்டா,
ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எழுந்த பழ தோப்பு தாண்டா ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நானும் பறிக்கட்டுமா ஒரு தாண்டே நானே தானே நன்னே ஒரு தாண்டே நானே தானே நன்னே என்னங்கம்மா ஒன்ன நினைச்சு ஒரு வருஷமா என்ன பேச்சு தலைமுடிகி ஒன்ன நினைச்சு ஒரு வருஷமாமா என்ன பேச்சு தலைமுடிகி பிஞ்சிலேயே கூடினோமே மாமா பிரியமானோ உடனே பிஞ்சிலேயே பிரியமானோ உடனே ஒரு தானே நானே தானே நன்னே ஒரு தானே நானே தானே நன்னே தானே தந்தானே தந்தானே நானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தனனனே நானே தானே தந்தானே தனனனே ஒரு தானே நானே தானே நன்னே ஒரு தானே நானே தானே நன்னே அம்மா போமா ஆமாங்கம்மா சீக்கிரம் போயிருமா பறவைகளா ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்